Hi, hello friends, welcome back to Kumbakonam Savouries. Kumbakonam Savouries viewers and subscribers க்கு இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஓணம் பண்டிகையை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓணம் அப்படிங்கிறது இந்தியாவோட தென் தமிழகத்துலேயும் இயற்கை எழில் கொஞ்சற கேரள மாநிலத்திலையும் கொண்டாடப்படுற மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு பண்டிகை. இந்த ஓணம் பண்டிகையை பெரும்பாலான கேரள மக்கள் கொண்டாடுறாங்க. இது ஜாதி மத பேதமின்றி எல்லா மக்களும் இந்த ஓணத்தை கொண்டாடுறாங்க. ஓணம் பண்டிகையை திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடுவாங்க. அதாவது ஆவணி மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடுவாங்க. இதை கேரள மக்கள் அறுவடை திருநாளாகவும் கொண்டாடுறாங்க. மழை முடிஞ்சு பசுமை எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும். அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் தான் இந்த ஓணம் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஓணம் பண்டிகையை கேரள மக்கள் திருமால் வாமனனாக அவதரித்த நாளாகவும் மகாபலி சக்கரவர்த்தி தன்னோட நாட்டு மக்களை பார்க்கறதுக்கு வரக்கூடிய நாளாகவும் கொண்டாடுறாங்க. இந்த ஓணம் பண்டிகை கேரளாவில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுறது. ஒவ்வொரு நாளும் பூக்கோலம் போடுவாங்க. அந்த பூக்கோலம் நாளுக்கு நாள் பெருசாகி 10ஆவது நாள் ரொம்ப பெரிய பூக்கோலமாக அவங்க போட்டு முடிப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ஓணத்தில் கொண்டாடப்படுற ரொம்ப முக்கியமான ஒன்று யானை திருவிழா. இது திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு, அதாவது ஓணத்தன்னைக்கு 10ஆவது நாள் ஓணத்தன்னைக்கு யானைகளுக்கு ரொம்ப காஸ்ட்லியான எல்லா நகையும் போட்டு வீதியாக ஊர்வலம் கூட்டின்னு வருவாங்க. அப்போது அங்கே இருக்கிற மக்கள் அந்த யானைகளுக்கு எல்லா வகையான சாப்பாடும் கொடுத்து ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதுதான் யானை திருவிழா. அதுக்கப்புறமா ஓணத்தன்னைக்கு இவங்களோட நாட்டுப்புற கலைகள், அப்புறம் மோகினி ஆட்டம் இதெல்லாமும் நடக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான படகு போட்டி. கேரளா அப்படின்னாலே உடனே ஞாபகத்துக்கு வருது போட் ரேஸ் தான். இதுவும் ஓணத்தன்னைக்கு நடக்கும். இவங்க இதை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஓணத்தன்னைக்கு போடக்கூடிய பூக்கோலம். இந்த பூக்கோலம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதில் எல்லாரும் பூக்கள் நிறையா வாங்கின்னு அதை ஒரே மாதிரி கட் பண்ணி ரொம்ப அழகாக போடுவாங்க. அந்த இதழ்களை மட்டும் எடுத்து அந்த பூக்கோலத்தில் யூஸ் பண்ணுவாங்க. பூவோட இதழ்களை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓணம் சத்யா. இது ஓணம் விருந்து அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதில் குறைஞ்சபட்சம் 24லேருந்து 26 ஐட்டம்ஸ் அவங்க சமைச்சு வச்சுருப்பாங்க. இது எல்லாமே தேங்காய் எண்ணெயில் பண்ணக்கூடிய சாப்பாடு. ரொம்ப 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 முக்கியமாக இதை அவங்க செய்வாங்க. இது ஒவ்வொன்றும் அவங்களோட கேரள மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இதை வச்சே அவங்க செய்வாங்க. இதெல்லாம் இந்த ஓணம் சத்யாவில் என்னென்னலாம் சமைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிப்ஸ் முதல்ல சக்கரவட்டி, நேந்திரங்காய் சிப்ஸ், இது ரெண்டுமே சிப்ஸ் வெரைட்டியில் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இஞ்சி புளி, அப்புறம் பீட்ரூட் பச்சடி, பாவக்காய் பச்சடி, அதுக்கப்புறமா பைனாப்பிள் ஸ்வீட் பச்சடி பண்ணுவாங்க. இஞ்சி தயிர், ஓலன், பொரியல், அவியல், எரிசேரி, பருப்புக்கறி, சாம்பார், குறுக்கு காளான், புளிச்சேரி, மோர் காய்ச்சினது, அப்புறம் ரசம், அப்புறம் பார்த்தா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அடப்பிரதமன். இது பாயசத்தோட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறமா பழம் பிரதமன், இது நேந்திரங்கால செய்யக்கூடிய ஒரு பாயசம். அதுக்கப்புறம் பருப்பு பிரதமன், பாசிப்பருப்பில் பண்ணக்கூடிய ஒரு பாயசம். அப்புறம் பால் பாயசம். அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக பாலட பிரதமன். மொத்தமாக 24 ஐட்டத்தை அவங்க இலை போட்டு இலையோட மேல் பகுதியில் இது எல்லாத்தையும் பரிமாறுவாங்க. அதுக்கப்புறமா இலையோட கீழ்ப்பகுதியில் சாதம், நெய், பருப்பு இதெல்லாம் போட்டு பரிமாறுவாங்க. இந்த ஓணம் சத்யாவில் சமைக்கக்கூடிய சமையலில் பூண்டோ வெங்காயமோ சேர்க்க மாட்டாங்க. இது பரிமாறுறது கூட ஒரு பேட்டர்னில் தான் பரிமாறுவாங்க. அதாவது ஒரு வாழை இலை போட்டு அதாவது நுனி இலை போட்டு நுனி இலையோட லெஃப்ட் சைடில் மேல் பாகத்தில்
முதல்ல உப்பு பரிமாறுவாங்க, அதுக்கப்புறமா சிப்ஸு, வாழைப்பழத்தோடு சேர்த்து பப்படம் பரிமாறுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஊறுகாய் வகை வரும், அப்புறமா இஞ்சி புளி வரும், அப்புறம் பச்சடி வரும், அப்புறம் ஸ்வீட் பச்சடி வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஓலன், பொரியல், அவியல், குறுக்கு காளான், எரிசேரி, கூட்டுக்கறி இது எல்லாமே போட்டு மேல் பாகத்தில் இருக்கும். இது எல்லாமே தொடுகறி அப்படின்னு சொல்கிறாங்க. தொடுகறி அப்படிங்கிறது நம்ம சாதத்தோட தொட்டுன்னு சாப்பிட்ற ஐட்டம்ஸு, அதனால இது எல்லாத்தையும் தொடுகறி அப்படின்னு சொல்கிறாங்க. இலையோட கீழ் பாகத்தில் சாதம், நெய், பருப்பு இதெல்லாம் போட்டு பரிமாறி சாப்பிடுவாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஓணத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகாக சேர்க்கக்கூடிய பூக்கோலம் டிசைன்ஸும் இருக்குது, இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.